இன்னைக்கு ஸ்வீடனில் மட்டன் வாங்கிட்டு நார்வேயில் நம்ம ஊர் ஸ்டைலில் மட்டன் கறி செய்யலாமா? வாங்க பார்ப்போம். ஒரு சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, ஜாதிபத்திரி, பேலீஃபு, கட் பண்ண வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்க வேண்டியதான். கட் பண்ணி வச்சுருந்தா மல்லிக்கீரை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். லாஸ்ட்டாக தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். இன்னும் மட்டன் கறின்னு சொல்லிட்டு ஏதோ செய்கிறேன்னு பார்க்குறீங்களா? கீ ரைஸ் செஞ்சிகிட்ருக்கேன். ஊற வச்ச அரிசியை போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட வேண்டியதான். நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா ஆவி பறக்குது. ரைஸ் ஓரளவு குக் ஆகிடுச்சு. பர்ஃபெக்டாக கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். கீ ரைஸ்க்கு மேட்சாக கிரேவி செய்யலாம் வாங்க. குக்கரில் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ண மட்டன் எடுத்து போடுவோமா? மட்டனை போட்டு இஞ்சி பூண்டு தயிர் எல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வேக விடலாம். இந்த குக்கரை ஓவல் ஷேப்பில் மூடிட்டு லாக் பண்ணிட வேண்டியதுதான். லாக் பண்ணிட்டு ரொம்பலாம் வேக வைக்க வேணாம். ஒரு 4 விசில் விட்டால் போதும். ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா மட்டன் குக் ஆகிடுச்சு. மறுபடியும் அதே ப்ராசஸ் தான். ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு நமக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டு பொடியாக வெட்டின வெங்காயம், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். தக்காளி நல்லா வதங்கணும். என்கிட்ட பச்சை மிளகா இல்லை, அதனால் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது என்ன பொடின்னு பார்க்குறீங்களா? இதுதான் லைலா கறி மசாலா. இந்த கறி மசாலா ஒன்று போதும். மட்டன் கறி, சிக்கன் கறி எல்லாமே செஞ்சிடலாம். வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை. நல்ல சுத்தமான முறையில் வீட்டில் தயார் பண்ணுற மசாலா. இந்த மசாலாவோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, சிக்கன் கறியில் மட்டன் கறியில் சேர்த்தா தனி கலரும் தனி டேஸ்ட்டும் கொடுக்கும் எப்போதுமே. இந்த மசாலா வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் சொல்கிறேன். வெங்காயம் தக்காளியோட மசாலா நல்லா சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். வேக வச்ச மட்டனை ஒன்று ஒன்றா எடுத்து போடலாம். மட்டனோட நல்லா மசாலா மிக்ஸ் ஆகட்டும். கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு பெரட்டிட்டு நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும். இப்போ தான் உருளைக்கிழங்கு போடுறதுக்கு பர்ஃபெக்ட் டைம். ஃபைனலாக மட்டனை வேக வச்ச தண்ணி எடுத்து ஊற்ற வேண்டியது தான். ஊற்றிட்டு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வைக்க வேண்டியது தான். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணுவோமா? தேவைப்பட்டால் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டாக கார்னிஷிங்க்கு மல்லிக்கீரை போட்டுக்கலாம். இந்த மட்டன் கறி பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.